தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை நடைபெறவிருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை தரவுள்ளார். அதற்கான பயணத்திட்டம் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் களப்பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. ஆளும் கட்சியான திமுகவில் எந்த மாற்றமுமின்றி அதே கூட்டணி நீடிக்கிறது. அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணியின் பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் இணைந்துள்ளன. மேலும் சில கட்சிகள் இணைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இத்தகைய பரபரப்பான சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழ்நாடு வருகிறார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மிக பிரம்மாண்ட அளவில் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்நிலையில் தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத் திட்டம் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து MI-17 ரக ஹெலிகாப்டரில் புறப்பட்டு பிற்பகல் 2:50 மணிக்கு மதுராந்தகத்திற்கு வந்திறங்குகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பிற்பகல் 3 மணிக்கு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மாலை 4:15 மணியளவில் பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பிறகு சாலை மார்க்கமாக மீண்டும் மதுராந்தகம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மாலை 5 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து மாலை 5:05 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் வருகைக்காக மதுராந்தகத்தில் ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கம் செய்து ஒத்திகை நடைபெற்றது. இதனிடையே மதுராந்தகத்தில் நடைபெற்று வரும் பணிகளை மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பரப்புரை கூட்டத்தில் நைனா நாகேந்திரன், எல் முருகன், அன்புமணி ராமதாஸ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பேசுகின்றனர். இறுதியாக பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மேற்கொள்கிறார். பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே மற்றொரு மேடை அமைக்கப்பட்டு அங்கு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றிவிட வேண்டும் என்பதில் பாஜக தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக விரைந்து கூட்டணியை இறுதி செய்ய பாஜக தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்காகவே பியூஷ் கோயல் சென்னையில் தங்கி வருகிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக, அமமுக இணைந்திருக்கும் நிலையில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பாஜக வேகம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.